ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம சீதாவும் மீனாவும் மாற்றி மாற்றி அவங்களுடைய அம்மாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சண்டை அடிச்சிட்ருக்காங்க. இப்போது முத்து இருந்துக்கிட்டு மீனா சீதாவே கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு அப்போ எதுவுமே புரியலை. அதுக்கப்புறம் சரிவா நம்ம கிளம்பலாம், அத்தை உடம்ப பார்த்துக்கோங்க, சரி சத்யா அம்மாவை பார்த்துக்கோ, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் சொல்லிவிட்டு அங்கேருந்து அத்தை உடம்ப பார்த்துக்கோங்க, பத்திரமா சீதாவோட வீட்டுக்கு போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு கிளம்பலாம், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவன் திடீர்னு வீட்டுக்கு கொடுத்துட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து நினைக்கிறாரு மனசுக்குள்ளே. இருந்தாலும் இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு சீதாவுடைய அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு அருண் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இப்போ அதுக்கப்புறமா நான் போய் டாக்டர்லாம் பார்த்து உனக்கு மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்துடுறேன், டிஸ்சார்ஜ் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு பில்லாம் கட்டிட்டு பே பண்ணிட்டு வந்துடுறேம்மா, அதுக்கப்புறம் நாம் வீட்டுக்கு பார்க்கலாம், சத்யா நீ அம்மா பார்த்துக்கோ அப்படின்னு. சீதா நானும் வரேன், இரு ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொன்ன உடனே அருண்கிட்ட நான் இருக்கலாம் சத்யா, நான் பார்த்துக்கிறேன் விடு, சீதா இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சீதாவுடைய மாமியார் இருந்துக்கிட்டு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க சம்மதியம்மா, நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும், அதான் சீதா இருக்கால, நானும் அங்கே தனியாக தான் இருக்க போகிறேன், அப்புறம் அருணும் இப்போ வீட்டில் தான் இருக்கான், எல்லாருமே வீட்டில் இருக்கோம், ஒரு வாரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சத்யாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருந்தா ஆயிருக்கும், மாற்றி இப்போது அக்காங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இப்போது அங்கே போகிறாங்க, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, பொண்ணு கொடுத்த இடத்துல போய் உக்காந்துட்டு இருக்க வேணுமா அப்படின்னு சத்யாவும் நினைக்கிறாங்க, அவங்களுடைய அம்மாவுமே நினைக்கிறாங்க. வேறு வழி இல்லை அப்படின்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. சரி அங்கே போய் எப்படியாச்சும் சீதாவுடைய மனசை மாற்றணும் அப்படின்றதுக்காகவே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு வாய்ப்பு தான். அங்கே போனால் மீனா மேலே தப்பு இல்லை, சீதா மேலே தான் தப்பு இருக்குது. ஸோ சீதா வீட்டுக்கு போனால் அவங்க யாரும் இல்லாத நேரமாக பார்த்து சீதாவோட மனசை ஏதாச்சும் மாற்ற ட்ரை பண்ணலாம்ல, புரிய வைக்க அப்படின்னு சத்யாவுடைய அம்மா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மீனாவும் முத்துவும் கிளம்பி வரும்போது அவங்க வெளியே பில் பே பண்ணி கட்டுறதுக்கு காசு வாங்கிட்டு மாத்திரைலாம் வாங்கிட்டு போகிறதுக்காக வராங்க. காசு கட்டிட்டு அப்போது முத்துவும் மீனா இருந்துக்கிட்டு பில் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் யாரும் கட்ட தேவையில்லை, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி மீனா கிட்ட சொல்கிறாங்க. இருக்கட்டும் மீனா, பரவாயில்ல, அம்மாக்காக தானே நான் கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைக்கா அப்படி உன் காசில் ஒன்றும் அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் தானே டாக்டரை பார்த்து பேசியிருக்கேன், நானே கட்டிக்கிறேன், அம்மாவை நானே கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீதா சரிவா, அதாவது தப்பாக நினச்சிக்காத சீதா, மீனா நம்ம வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏங்க அம்மாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேணான்னு சொன்னீங்க, பில்லையும் பே பண்ண வேணான்னு சொல்கிறீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேயே கேட்குறாங்க. சரி நான் உனக்கு போகும்போது சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படியே முத்துவும் அருணும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா சீதா நீ பில் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்து தான் கார்டு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து கொடுத்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் மீனா காரில் ஏறி போயிட்டுருக்கும்போது கேட்குறாங்க முத்துக்கிட்ட. அப்போ முத்துமே இருந்துக்கிட்டே பாரு மீனா, ஏற்கனவே அவனுக்கும் எனக்கும் ஆகாது, நான் தெரியாமல் பண்ண ஒரு விஷயத்துக்கு நான் வேணும்னே பண்ணா அப்படின்னே சீதா நினச்சிட்ருக்கா, அவனும் வேணும்னே சீதாவை ஏற்றி விட்டுருக்கான். இப்போ இந்த சமயத்தில் நாம் கூட்டிகிட்டு போகலாம் நீ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தா, அப்புறம் அம்மா நம்ம கூட வராமல் அக்கா கூடவே போயிடுச்சு அப்படின்னு சீதா இன்னும் கோவப்படுவா. ஏற்கனவே நீங்கள் 2 பேரும் பேசாமல் சண்டை அடிச்சுட்டு தனித்தனியாக இருக்கீங்க, இப்போது நீ அம்மாவோ கூட கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னா அதே பெரிய காரணமாக வச்சு அவன் சீதாவுடைய மனசில் இன்னும் ஏதாச்சும் பெருசாக விதைச்சி விட்டுருவான். உங்கள் அக்கா மட்டும் தான் முக்கியமா, ஏன் நாம் பார்த்த மாட்டோமா, உன் பெரிய மாப்பிள்ளையோட வீட்டுக்கு உன் அம்மா போயிட்டாங்க, நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு அவன் சீதா கிட்ட தப்பாக சொல்லி ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் எல்லாத்தையும் பண்ணணும், நான் எதையுமே பண்ணக்கூடாது அந்த வீட்டுக்காக அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். அதுக்காக தான் அவன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அவன் சஸ்பென்ஸ் ஆனதே காரணமாக வச்சு அப்புறம் ஏதாச்சும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவான். வேணாமேனா, அதுக்காக தான் சொன்னேன், சீதாவே கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் அம்மாவை அவங்களே வச்சு பார்த்துக்கிட்ட மாதிரியும் நாம் எதுவும் பண்ணாத மாதிரியும் அவங்க தான் அம்மாவை பெருமையாக பண்ண மாதிரியும் அவங்க நினச்சிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அப்புறம் நம்ம மேலே இருக்கிற கோவம் போகும், அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு. ஏங்க அதுக்காக அம்மாவை அங்கேயே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அனுப்பினா என்ன, சீதா உன் தங்கச்சி தானே பார்த்துப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பார்த்துப்பாங்க, இருந்தாலும் அப்புறம் அம்மா அங்கே போனதுக்கு அப்புறமா அம்மாவுடைய மனசில் ஏதாச்சும் சீதாவுடைய மனசில் தப்பாக பேசி அருண் வந்து மாற்றின மாதிரி அம்மாவுடைய மனசையும் மாற்றிட்டா என்ன பண்ணுறது, அப்புறம் சின்ன பையன் சத்யா அவனுக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு
இங்கே பாரு, சத்யாவுக்கும் உன் அம்மாவுக்கும் நல்லாவே யோசிக்கிற திறமை இருக்குது. அவங்க படிக்காதவங்க தான், அதாவது உன் அம்மா படிக்காதவங்க தான், ஆனால் அவங்க அந்த அளவுக்கு முட்டாது கிடையாது. அத்தையை பற்றி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். அத்தை அப்படியெல்லாம் டக்குன்னு மாறுறவங்க கிடையாது. அங்கே போனாலேயோ அவங்களுடைய மனசு உண்மையாலேயோ ஏமாலேயே தான் இருக்குமே தவிர அவங்க சொல்கிற எதையும் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, தப்பாக நினச்சிக்கவே மாட்டாங்க. நீ கவலைப்படாத, அத்தை கண்டிப்பாக தப்பாலாம் எதுவும் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து நம்பிக்கையை சொல்கிறாங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. எப்படியோ வந்து அம்மாவை நல்லாவே நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் என் கவலையெல்லாம் அம்மாவை நினச்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாரு, அங்கே சீதா கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கினா அவளுக்கும் கோபம் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறமா உங்கள் 2 பேரும் நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அத்தை அவளை பேசி சமாதானப்படுத்தி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாமே மாறிடும், அத்தை உடம்பும் சரியாயிடும், நீ கவலைப்படாத, சாதாரணமான மயக்கம் தானே, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டுருக்காங்க. முத்து அங்கே ஹாஸ்பிட்டலில் எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னு இப்போ தான் புரியுது நம்ம மீனாக்கு. அப்படி பேசிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துவுமே வீட்டில் இறக்கி விட்டுட்டு எனக்கு சவாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. எனக்குமே பூ கொடுக்குற ஆர்டர் வந்து இருக்குங்க, நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்களுடைய அம்மாவை, சீதாவுடைய அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா சீதா அம்மாவுக்கு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சீதா அது எதுவும் வேண்டாம் அப்படின்னு. என்ன அத்தை, இன்னும் ஒரு வாரம் இங்கே தானே இருக்க போகிறீங்க, இப்படி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி அத்தை, இது உங்கள் வீடு மாதிரி அத்தை, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அங்கே இங்கே சகஜமாக அதாவது சகஜமாக சாதாரணமாக நல்லா இருக்கலாம் அத்தை, நீங்கள் எதுவும் கூச்சப்பட தேவையில்லை அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் மாப்பிள்ள, பரவாயில்ல அப்படின்னு. சீதா, அத்தையோட உடம்புல கொஞ்சம் கூட தெம்பே இல்லை, அத்தைக்கு நான் போய் மட்டன் வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் இந்த ஈரல் நல்லா சத்தான பொருளெல்லாம் நிறைய வாங்கிட்டு வரேன், கறி, அத்தைக்கு அதுக்கெல்லாம் நீ ரெடி பண்ணி வச்சிரு சீதா, வந்த உடனே அத்தைக்கு சமைச்சு டக்குன்னு கொடுக்கணும், சாப்பிடாம அத்தை கஷ்டம், அதாவது உங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு அத்தைக்கு இப்படி லோ பிபி ஆயிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணணும்ல, அதுக்காக நான் கடைக்கு போய் மட்டன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அருண் வந்து அப்படி ஆஹா ஓஹோன்னு இங்கே அத்தை வந்ததுக்கப்புறம் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், முத்தோட நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக, அருண் மேலே நல்ல நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் யோசிச்சு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அவன் சீதா கிட்ட, சரிங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் போய் கொண்டு வந்துருங்க அப்படின்னு. அத்தை நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நானும் வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லவும், நீயும் வீட்லேயே இந்த ரெஸ்ட் எடு சத்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் மாமா பரவாயில்ல நானும் வரேன் அப்படின்னு சத்யாவும் கிளம்பிடுறாங்க கூடவே. அதுக்கப்புறம் இங்கே மாப்பிள்ளை வந்த உடனே நல்லா தான் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுடைய அம்மாவும் நினைக்கிறாங்க. சீதாவுமே இருந்துக்கிட்டு, பாத்தியாம்மா உன் மாப்பிள்ளை உன்னை எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரால் மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியுன்றது இல்லைம்மா, உன்னுடைய மாப்பிள்ளை அருணும் நல்லாவே உனக்கு பார்க்குவார், நாங்கள் எல்லாமே உன்னை பத்திரமா பார்த்துப்போம்மா, ஏன் நான் பார்த்துக்க மாட்டேன்னு நினச்சிட்டியாம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து பேசிகிட்டு இருக்கவும், அப்படியெல்லாம் இல்லடி, உங்கள் 2 பேருக்கும் எதுக்கு சிரமம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வீட்டிலே இருக்கேன்னு சொன்னேன், ஆனால் நீ தான் கேட்கல அப்படின்னு. மா எனக்கு ஒரு சிரமமும் இல்லைம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, ஆனால் எனக்கு வேலைலாம் எதுவும் பெருசாக இல்லைம்மா, நான் போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆஃபீஸில் சொல்லிவிட்டு லீவ் போட்டு, அதாவது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு லீவ் அதாவது பர்மிஷன் சொல்லிவிட்டு வந்துடுறேம்மா, இன்றைக்கி மட்டும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தாம்மா எனக்கு வேலை, உனக்கு அவசரன்றதுனால நான் உங்க கூடவே வந்துட்டேன், நான் போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடுறேம்மா, அவர் மட்டன் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வருவார், அப்போ சமைச்சு வைப்பாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு தெம்பாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா நானும் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமே அவங்க கிளம்புறதுக்குள்ளேயே சத்யாவும் அருணும் வந்துடுறாங்க. ஏங்க நான் கிளம்பி போயிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி மட்டும் போய் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன், கூடவே இருந்து மருந்து மாத்திரையெல்லாம் பார்த்துக்கோ சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருங்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. போன உடனே அவங்க பாட்டுக்கு போயிட்டு ஓபி போட்டுக்கிட்டு இருக்காங்க, உட்காந்து வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, வர பேஷண்ட் எல்லாம் கவனிச்சிக்கிட்டு. அப்போது அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீதாவை நம்பி ஒரு பொறுப்பை படைக்கிறாங்க. அதாவது நர்ஸ் எல்லாருமே டியூட்டியில் இருக்காங்க, நீ மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது, இப்போது ஓபி டைமும் முடிஞ்சிருச்சு, இப்போது உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், நீ போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கவும், சொல்லுங்கள் சார் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், இதில் அமௌண்ட் கொஞ்சம் இருக்குது, இதை வந்து நீ வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா முதல்ல யோசிக்கிறாங்க, சரி எப்படி சார் இவ்வளோ பெரிய தொகையாக இருக்குது, எப்படி நான் போய் தனியாக போட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நீ ஸ்கூட்டியில் போக வேண்டாம், ஆட்டோவில் போயிட்டு வந்துடு, ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவிலே வந்து
வந்துரு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்க, இல்லைன்னா நானே போயிட்டு வந்துடுவேன், முக்கியமான ஆப்ரேஷன் ஒன்று இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் கூட வந்து நர்ஸுங்களாம் இருக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே வேறு வழி இல்லை, ஹாஸ்பிட்டல் டீன் சொல்கிறாரு, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுமே இருந்துக்கிட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்புறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வந்து போன பேஷண்ட் 2 பேர் நோட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ரவுடிங்க தான். ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காங்க. அதை நோட் பண்ண அவங்களுமே வந்துட்டு இவங்கள அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எப்படியாச்சும் அடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சீதா வந்து ஆட்டோவில் ஏறி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களும் பின்தொடர்ந்து யாரும் இல்லாத சமயமாக பார்த்து எடுக்கணும், ஆட்டோவை வளைச்சி பிடிச்சி நம்ம திருடிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை விட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ கொஞ்சம் தொலைவு வந்ததுக்கப்புறமா அது வந்துட்டு யாரும் இல்லாத ஏரியா மாதிரி இருக்குது. அந்த கடந்து போகும்போது அப்போ வந்து கரெக்டாக வந்து ஆட்டோவை வழிமறிச்சு நிறுத்தவும், என்னப்பா யார் நீங்கள், வழி விடுங்க, இப்படி என்ன ஆட்டோ முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரமே சொல்லிட்டு இருக்காங்க. சீதாவுமே வந்து பயந்துக்கிட்டே அந்த பையை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இறங்குடா, யாரும் இல்லை, போய் பிடுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து இறங்கி சீதா கையில் இருங்கப்படுத்த கத்தியை காட்டி அது கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஏய் யார் நீ, இதில் என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும், என்ன நீ இது கேட்குற, அப்போது நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன், அதில் பணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும், உடனே ஆட்டோக்கார அண்ணாவை இருந்துக்கிட்டு என்னடா தனியாக போகிற பொண்ணுக்கிட்ட திருடலான்னு பார்க்குறீங்களா, இதெல்லாம் ரொம்ப தப்புடா, யார் நீங்கள் இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவுடிங்க 2 பேருமே இறங்கி வந்து ஆட்டோக்காரனையும் அடிச்சு போட்டுட்டு சீதா கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக அந்த பணத்தையும் பிடிங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த பக்கமாக மீனா வந்து பூ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது சீதா வந்து இங்கே அழுதுகிட்டே நிற்கிறத பார்க்குறாங்க. சீதா எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க, ஆனால் அந்த ரவுடிங்க அதை பிடுங்கிக்கிட்டு போயிடுறாங்க. சீதா பின்னாடி எவ்வளோ தூரம் ஓடுறாங்க, ஆனால் முடியறதில்ல. அந்த ஆட்டோக்காரனும் கீழே விழுந்துடுறாங்க. அவங்களையும் தள்ளி விட்டுட்டு போயிடுறதுனால எதுவுமே அவராலையும் பண்ண முடியறதில்ல. அதுக்கப்புறம் தான் சீதா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என்னை நம்பி இவ்வளோ பொறுப்பு ஒப்படைச்சாங்க பணத்தை கொடுத்து, ஆனால் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா வந்து இங்கே அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தா சீதா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு என்னாச்சு சீதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அமைதியாகவே இருக்காங்க. அப்போ கூட யூகனால பேசவே மாட்டேன்றாங்க அழுதுகிட்டே. ஆனால் என்னாச்சுன்னு, ஏன் இவள் அழுதுட்டுருக்கா, இவன் என் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் தங்கச்சியாம்மா, இங்கே ஆட்டோவில் இந்த மாதிரி ஏதோ பணம் வச்சுருக்கோம் போல இருக்குது இந்த பொண்ணு, அதை வந்து அந்த ரவுடிங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காங்க, எவ்வளோ தூரம் வந்து வந்தாங்கன்னு தெரியல, பின்னாடியே வந்திருக்காங்க, ஆள் இல்லாத நேரமாக பார்த்து இந்த பொண்ணுக்கிட்ட அந்த பணத்தை கேட்டு மிரட்டினாங்க. இந்த பொண்ணு கொடுக்கவே இல்லை. அப்புறம் கத்தியை காட்டி என்னையும் அடித்து தள்ளி விட்டுட்டு பிடுங்கிட்டு போயிட்டாம்மா ரவுடி பசங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சீதா இது எவ்வளோ பணம், என்ன ஏது, எப்படி உனக்கு அந்த பணம் கிடச்சிச்சு, நீ எங்கே போயிட்டுருக்க அப்படி இப்படின்னு கேட்டாங்க. சீதா அழுதுகிட்டே இருக்காங்க, எதுவுமே பதில் சொல்லாமல். சீதா அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு நேரம் இது கிடையாது, இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீ ஏறுவா, வண்டியில் ஏறு, முதல்ல போய் மாமா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் புருஷனே போலீஸ் தான், அவரே கண்டுபிடிச்சி தருவார், நான் அவருக்கே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து நிற்கிறாங்க. ஃபோனுமே வந்துட்டு சீதா கிட்ட அப்போ இல்லை, கீழே ரவுடிங்க தள்ளதுனால ஃபோன் உடஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஆனால் உங்கள் ஃபோன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் ஃபோனில் ரீசார்ஜ் இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் முடிஞ்சிச்சு, காலையில் தான், நைட்டுக்காக வீட்டுக்கு போகும்போது தான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தாம்மா, என் ஃபோன்லேயே பேலன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீதா இரு நான் உன் ஃபோனை தரேன், என் ஃபோனை தரேன், நீ ஃபோன் பண்ண அருணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீதா அப்போ கூட அதை வாங்காமல் நின்றுட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் தான் அருணுக்கு வந்து மீனாவே ஃபோன் பண்ணுறாங்க. மீனாவே ஃபோன் பண்ணும்போது என்ன இவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாருங்கள் அருண், இந்த மாதிரி சீதா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதோ பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கா, அப்போது வழி மாறிச்சு ஆட்டோக்காரங்க யாரோ ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது யாரோ 2 ரவுடி பசங்க பணத்தை திருடி சீதா கிட்ட போயிட்டாங்க. சீதா இங்கே அழுதுட்டு நின்றுட்டுருக்கா, அவன் ஃபோன் கீழே விழுந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அவன் என்கிட்ட பேசவும் மாட்டேன்றா, அதாவது நடந்த பிரச்சனைனால என்ன ஏதுன்னு தெரியல, நீங்கள் வந்து கொஞ்சம் சீதாவை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும், என்ன சொல்கிறீங்க நீங்கள், எந்த இடம் எந்த ஏரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அருண் கேட்கவும், அட்ரஸ்லாம் வந்து மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் அப்படியே அங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து கிளம்பி வராரு. வண்டி எடுத்துகிட்டு பாதி தூரம் கிளம்பி வரும்போது தான் நம்ம சீதா கிட்டே பேசவே இல்லையா, ஒருவேளை மீனா உண்மையாக தான் சொல்கிறாங்களா, இல்லை மீனாவும் முத்து சேர்ந்து ஏதாச்சும் பொய் சொல்கிறாங்களா, பழி போடுறாங்களா அப்படின்னு எல்லாம் வந்து கூட நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு
அருண் வந்து கிளம்பி வந்து பார்க்குறாரு. உண்மையிலேயே சீதா அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ உண்மை தானே, என்னாச்சு சீதா, என்னாச்சு ஏது அப்படின்னு கேட்கும்போது சீதா நடந்த விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆட்டோக்காரன் சொல்கிறாரு, சரி நீ கவலைப்படாத, நான் என்னுடைய ஆஃபீஸர்கிட்ட சொல்லி நான் விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் தான் இப்போ சஸ்பென்ஸில் இருக்கீங்களா அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாம் எடுத்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சீதா, இவர் சொல்கிறதும் உண்மை தானே, அதாவது இவரும் இப்போது சஸ்பென்ஸ் ஆகி வீட்டில் இருக்கும்போது இவரால் எப்படி எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வேணா மாமா கிட்ட சொல்கிறேன், அவர் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சி சொல்வார் அப்படின்னு. மாமா என்ன போலீஸா, ரவுடி தானே, ரவுடியோட வித்தியாசம் ரவுடிக்கு தானே தெரியும். ஒருவேளை உன் புருஷன் தான் ஆள் வச்சு வேணும்னே என்ன இந்த மாதிரிலாம் பணத்தை கடத்தி, அதாவது நான் உன் மேலே பேச மாட்டேன், உங்ககிட்ட கோவமாக இருக்கேன், தப்பாக பேசிட்டேன் அப்படின்றதுக்காக ஒருவேளை உன் புருஷன் தான் இதெல்லாம் பண்ணாரா அப்படின்ற மாதிரி சீதா வந்து அங்கேயே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாரு சீதா, இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது, போனால் போட்டோன்னு ஏதோ விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, அந்த மாதிரி புத்தி ஒன்றும் எங்களுக்கு கிடையாது, ஏதோ அழுதுட்டு நிற்கிறியோ உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அருணுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு சொன்னால், அருண் தான் போலீஸில் இப்போ அவர் இல்லை சஸ்பெண்ட் ஆகிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காருக்கு சொன்னால் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு, நிறைய பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்காரு உன் மாமா அப்படின்றதுக்காக சொல்லலான்னு பார்த்தா நீ எங்கள் மேலேயே பழிய பொடிவா. இங்கே பாரு, நீயாச்சும் புருஷனாச்சு, இதுக்கு எங்களுக்கு அந்த சம்மந்தமே கிடையாது, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் மேலே சந்தேகப்படுற வேலை வச்சுக்கிட்டு அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கோவத்தோட கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அருண் வந்து சீதா வா, என்ன ஏதுன்னு பார்க்கலாம், நம்ம போலீஸில் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் கூட்டிக்கிட்டு பைக்கில் உட்கார வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போன மீனா கிட்ட முத்து வந்து கேட்குறாரு, என்னாச்சு மீனா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நடந்த விஷயங்களை மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் இதை உடனே நீ எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அவள் அப்போ கூட எப்படியெல்லாம் பேசுகிறா தெரியுமா, நீங்கள் தான் அதை ஆண் வச்சு செஞ்சுருப்பீங்கன்ற மாதிரி அவன் புருஷ மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ஒன்றும் நம்ம ஹெல்ப் பண்ண தேவையில்ல, அதான் அவன் புருஷன் போலீஸில் இருக்கார்ல, அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லவும், என்ன மீனா என்ன இருந்தாலே அவன் தங்கச்சி என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு. ஏங்க அவள் என் அக்கா மாமா அப்படின்ட்டு நம்மளை நடத்துகிறாளா, கொஞ்சம் கூட மரியாதைதான் நின்றுருக்க, அவள் அழுதுகிட்டு நிற்கிறா, என்னாச்சா ஏதாச்சும்னு பதறி போய் நான் கேட்குறேன், அப்போ கூட என்கிட்ட பேசாமல் முறுக்கிட்டு நிற்கிறா தெரியுமா, ஆட்டோக்கார் தான் என்கிட்ட பேசினார், அவளுக்கே அவ்வளோ இருக்கும்போது நான் ஏங்க விட்டு கொடுத்து போகணும், தப்பே பண்ணாத நாம் எதுக்கு இறங்கி போகணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிட்டு இருக்கவும், முத்து தப்பு பண்ணிட்டே மீனா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது, அதாவது உதவின்னு நிற்கும்போது அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும், பிரச்சனைன்னு நிற்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அவள் அவ்வளோ பேசினதுக்கப்புறமும் நீங்கள் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. முத்துவுக்கு மனசே கேட்கல, சீதா பிரச்சனைன்னு நிற்கிறான், இவங்க 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனைனால இப்போ அப்படி தனியாக விட்டுற முடியாது, அவள் எந்த பிரச்சனையில் எப்படி மாட்டிகிட்டு இருக்காளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனசில் நினச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக சீதாக்கு ஹெல்ப் பண்ணணும் மீனாவுக்கு தெரியாமல் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பி போகிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அருண் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாரா, இல்லை முத்து வந்து அந்த ரவுடிங்களை பிடிச்சி பணத்தை கொண்டு வந்து சீதா கிட்ட கொடுத்து எல்லாம் இருக்கிற பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண போகிறாரா முத்து அப்படின்னுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மீனாவுக்கு தெரியாமல் முத்து வந்து சீதாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் மீனாவுக்கு தெரிய வந்தால் அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்க, சீதா வந்து முத்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றி ரவுடிங்க கிட்டேருந்து கொடுத்ததுனால சீதா வந்து முத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.